பிரைஸ் லார்ட். ஜீசஸ் அண்ட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் வாழ்க்கை வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறதான வார்த்தை நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, பெருநெஞ்சனை போல நாம் இருக்காதபடிக்கு கர்த்தரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். பெருநெஞ்சன் என்ன செய்வான்னு சொன்னா, தன்னிடத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குதுன்னு சொன்னா அதை தன்னோட விருப்பத்துக்கு தன்னோட ஞானத்துக்கு செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பான். தன் நினைச்ச விஷயத்துல பாடுவான், தன் நினைச்ச விஷயத்துல செய்வான். ஆனா கடைசியில வரும்போது பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். அது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டான். அந்த பணம் அப்படியே லைட்டா குறைஞ்சி ரொம்ப மினிமம் லைனுக்கு வரும்போது தேவைகளை அடக்கி வச்சிருப்பான்ல, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். அப்ப பெருசா நம்மளுக்கு தேவைன்றது தெரியுமா, அப்ப மென்டலி உங்களை ப்ரெஷர் பண்ணுவான். இவ்வளவு நாள் காசு இருக்கும் போது கேட்க மாட்டேன்ட்டாங்க, இப்போ இவங்கெல்லாம் இப்படி ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அப்ப நம்மளுடைய சிந்தையை அவன் மறந்தடிச்சிருவான். தேவ திட்டம் என்னன்றதை கேட்க விடாம பண்ணிடுவான். அப்ப நீங்க இந்த நாட்கள்ல நீங்க அப்படி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துல போய் காத்துருங்க. கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி பிசாசு வலுவான ஒரு சில காரியங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதுக்கு நீங்க முதல்ல நீங்க தனிப்பட்ட ரீதியில தேவ சமூகத்துக்கு போகணும். இல்ல உங்களால ஜெபிக்க முடியலன்னா உங்க பகுதியில் நடக்கிற ஏதாவது ஒரு ஜெப குடிக்கு போய் அங்க போய் ஜெபிங்க. ஆவிக்குரிய ஜெப லைன்ஸ்ல போய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவார். அதனால உங்களுக்கு உண்டான எல்லா விதமான உபத்திரங்களும் நீங்க தப்பிக்கிறதுக்கு அது ஒரு ஏதுவான ஒரு வழியா இருக்கும். அப்ப பணங்களை அவன் விரயமாக்குவான் முதல்ல. ஏன்னா நீங்க கஷ்டப்படணும், நீங்க இதுல உதாரணமா, அதாவது நீங்க உங்களோட பணங்களை தேவையில்லாம செலவு செய்யணும், அதை வேஸ்டா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கன்னிங் ஃபில்லவா சுத்துவான். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் சில திட்டங்களை கொடுப்பார். அதுல உண்டான அந்த பணம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு என்ன வழின்றத கர்த்தர் காண்பிச்சு கொடுப்பார். அப்ப சில பேருக்கு இப்படி நிறைய கொடுத்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து இது எப்படியாவது முடிச்சு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. சில நேரங்கள்ல ஊழியத்துக்கு விதைச்சிருப்பீங்க. ஆனா அந்த பணம் நீங்க கஷ்டப்படுற நேரத்துல அந்த உபத்திரவத்தின் நாட்கள் வரும்பொழுது ஒருத்தனும் உங்க பார்வையில சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. இதெல்லாம் வஞ்சிக்கிற ஒரு ஆவி. அந்த ஆவிகிட்ட நீங்க சிக்க கூடாது. ஸோ இந்த நாட்கள்ல நீங்க அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவி இடத்துல நீங்க மாட்டிக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இடத்துல திறப்புல நின்று தேவனை மட்டும் சார்ந்து இருக்கிற தேவ மனுஷனை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். தேவ மனுஷியை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லணும், இவங்கதான் அவங்கதான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டணும். அப்ப அவங்களுக்கு நீங்க விதைக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப நீங்க இருக்கிற இடத்துலயா இருக்கலாம், அவங்க எங்க வேணா இருக்கலாம். ஆனா அவங்கள தேவன் சொன்னார் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்குண்டான விதைகளை நீங்க விதைக்கணும். அப்ப அதுக்குண்டான ரொட்டேஷனுக்கு உண்டான பலனை தேவன் பரலோகத்திலிருந்து தருவார். ஆமென். அப்போ நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு சொன்னா, பெருநெஞ்சினை போல வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தரை நம்பி செழிப்புள்ள வாழ்க்கையை வாழணும். தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டு நாம் செயல்படணும். அதுக்காக நம்ம செபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில நாங்க செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் பெருநெஞ்சினை போல இருக்காதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள, தேவ ஞானத்துல நடந்து கொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு ரெஸ்டோரேஷன் பண்ணி தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு நாமல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே வந்து அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. தடைகளை உடைக்கிறவன்பா, கடந்து போற தேவைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவைகளை காட்டிலும் நீங்க கர்த்தர் பெரியவரா இருக்கிறதுக்கா நன்றி ராஜா. ஆண்டவரே, ஏற்ற ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, ஏனோதானோ நாங்கள் செலவு செய்யாதபடிக்கு தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சப்பா. ஆண்டவரே, இந்த பொருளாதார காரியங்கள்ல தேவன் எங்களுக்கு ஆண்டவரே ஏற்ற ஞானத்தை கொடுங்கப்பா, ஏற்ற சிந்தையை கொடுங்க. ஆண்டவரே, பொருளாதார ரீதியில நாங்கள் செலுத்தவங்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்தத்தக்க நீர் எங்கள்ல மகிமைப்படும்படியாக, எங்களோட வாழ்க்கையில நீங்க மகிமைப்படும்படியாக, புறஜாதியின் மத்தியில நீங்க மகிமைப்படும்படியாக நாங்கள் வாழ, பேச, நடக்க, சிந்திக்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டுகிற பெரிதான கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ திட்டத்தை புரிந்து அதன்படி செயல்பட தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.